thank God for another opportunity He gave me and all of us to gather today. இந்த நாளிலும் நாம் திரும்பமாக கூடும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Once we are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டால் our lifeline in our Christian life is humility. நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆதாரம் தாழ்மையாய் இருக்கும். God desires that we be humble before Him. நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We read these words in Zephaniah chapter 2. செப்பனியா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Zephaniah chapter 2 verse 3. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். These words not only says that we should be humble, நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று மாத்திரம் இந்த வசனம் சொல்லவில்லை. and those who are humble we have to seek more humility. தாழ்மை உள்ளவர்கள் இன்னும் அதிகமான தாழ்மையை தேட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Verse 3, seek the Lord, all you humble of the earth who have carried out His ordinances, seek righteousness, seek humility, perhaps you will be hidden in the day of Lord's anger. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். This is God's desire. இதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. Those of us we think we are humble, Lord says we have to humble ourselves more. தாழ்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இன்னும் தாழ்மைப்படுங்கள். The humility of our Lord Jesus Christ, that is the pinnacle of humility. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மனத்தாழ்மை தான் இந்த மனத்தாழ்மை என்பதனுடைய உச்சியாய் மலை உச்சியாய் இருக்கிறது. And we are all walking towards that, climbing towards that. எல்லாருமே அந்த ஆண்டவருடைய மனத்தாழ்மையின் உச்சியை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். None of us has obtained that. நம்மில் ஒருவரும் அந்த நிலையை அடைந்து விடவில்லை. That is why the Lord says seek humility more. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை தேடுங்கள். Why? ஏன்? Because in the same book Zephaniah we read in chapter 3 verse 11 and 12. அதே செப்பனியா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 11 and 12. 11-12. Because the Lord says in the middle of verse 11, 11ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியிலே அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், I will remove from your midst your proud and exalting ones, and you will never again be haughty on my holy mountain. அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். That's a warning from the Lord. இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு எச்சரிப்பு. It's to our church. இது நம்முடைய சபைக்கு, all of us sitting here, இங்கே உட்கார்ந்திருக்கிற நம் யாவருக்குமே வருகிற எச்சரிப்பு. all of us, including everyone standing on the pulpit. பிரசங்க மேடையில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து தான் இந்த வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. If I am proud, நான் பெருமையாக இருப்பேனானால், the Lord said, I will remove you from the church. நான் உன்னை சபையின் நடுவிலிருந்து நான் விலக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will remove from your midst your proud and exalting ones. அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். And also, அது மாத்திரமல்ல, in verse 12, 12ஆம் வசனத்திலே he says, I leave among you a humble and a lowly people, and they will take refuge in the name of the Lord. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். Humble, he will keep it in the church. தாழ்மையானவர்கள் சிறுமையானவர்கள் சபையிலே நிலைத்திருப்பார்கள். That is a safety the Lord gives us. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. And the Lord cares for them, those who are humble. தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் பாதுகாத்து கரிசனையாக இருக்கிறார். We read that in chapter 2 verse 7, in the last part.
2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். For the Lord their God will care for them and restore their fortune. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். The Lord cares for those who are humble in their heart. மனதிலே தாழ்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் விசாரிக்கிறார். As we read in Isaiah, because we read in Isaiah ஏசாயாவிலேயும் நாம் இப்படி வாசிக்கிறோம். 66 chapter 66 verse 2. 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். My hand made all these things, thus all these things came into being, declares the Lord. But to this one I will look, to him who is humble and contrite of spirit and who trembles at my word. ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். Yeah, the Lord will look at me, look at us, if he sees a humble and a lowly spirit, a contrite spirit. நான் ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பார். நான் எப்பொழுது நான் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கும் பொழுது, when I tremble at his word, அவருடைய வசனத்துக்கு நான் நடுங்குகிறவனாக இருக்கும் பொழுது, the Lord cares for us. கர்த்தர் நமக்காக கரிசனைப்படுகிறார், I also விசாரிக்கிறார். want to show these words in Job chapter 33. யோபு 33ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். It may not be so accurate in the Tamil translation. தமிழ் மொழிபெயர்ப்பிலே அது அவ்வளவு துல்லியமாக இல்லாதிருக்கலாம். You can translate as I read from this. Job chapter 33. யோபு 33ஆம் அதிகாரம் verse 14 to 18. 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. The Lord knows the pride in our hearts. கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான பெருமையை அவர் அறிந்திருக்கிறார். We may think, we are so humble, நாம் மிகவும் தாழ்மையானவர்கள் என்று நம்மை குறித்து நாம் எண்ணிக்கொள்ளலாம். because we compare ourselves with other brothers and sisters. ஏனென்றால் நாம் மற்ற சகோதர சகோதரிகளோடு நம்மை ஒப்பிட்டு We பார்க்கிறோம். compare with our wives. நம்முடைய மனைவியோடு நம்மை ஒப்பிட்டு You பார்க்கிறோம். compare sisters, you compare with your husband. சகோதரிகள் நீங்கள் உங்களை கணவனோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். And we all think that we are humble than the other brothers and sisters, our wives or husbands. நாம் சகோதரிகள் தன்னுடைய மனைவியை காட்டிலும் கணவனை காட்டிலும் நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். But so much pride is hidden in us. ஆனால் எவ்வளவோ பெருமை நமக்குள்ளாக மறைந்து கிடக்கிறது. It's like an ice cube, on a water, only little bit is showing up, remaining only 10% is showing up, remaining 90% is hidden in the water. ஒரு தண்ணீரிலே பனிக்கட்டியானது மிதந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மொத்த பனிக்கட்டியினுடைய 10% தான் தண்ணீருக்கு மேலே தெரிகிறது, 90% தண்ணீர் கீழே இருக்கிறது போல அது இருக்கிறது. God doesn't want us, he doesn't want us to destroy ourselves. ஆண்டவர் நாம் நம்மை அழித்துக் கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறார். He doesn't want us to go to hell because of our pride. நம்முடைய பெருமை நிமித்தம் நாம் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். So he speaks to us. ஆகவே அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். In a dream, verse 14, indeed God speaks once or twice, yet no one notices it. ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறது, தேவன் ஒரு முறை பேசுகிறார், 2 முறை பேசுகிறார், ஆனாலும் கவனிக்கிறவர் யாரும் இல்லை, யாருமே அதை கவனிக்கிறதில்லை. I pray I and none of us sitting here should be like that. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் நம்மில் ஒருவர் கூட அவிதமாய் நாம் இருந்து விடக் கூடாது என்று சொல்கிறேன். In a dream, a vision of the night, when sound sleep falls on men, when they slumber in their beds, he opens the ears of men and seals their instruction. கணனித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். And that verse 17, that he may turn man aside from his conduct and keep man from pride. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் அவன் பெருமை இல்லாதபடிக்கு இருக்கவும் செய்கிறார். That was God's desire. அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. To keep us from pride.
நம்மை பெருமையிலிருந்து காக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். That is why he speaks again and again and again in the church. அதனால் தான் தேவன் சபையிலே திரும்பவுமாக பேசுகிறார். And in our family situations he exposes the hidden pride in us. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே நமக்குள்ளாக மறைந்திருக்கிற அந்த பெருமையை வெளிப்படுத்துகிறதான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். When we snub at our partners, நாம் நம்முடைய வாழ்க்கை துணையோடு ஒரு உரசல் ஏற்படும் பொழுது, when we speak in a hurting way, ஒரு காயப்படுத்துகிற விதத்திலே நாம் பேசும் பொழுது, that's a manifestation of our pride that's hidden inside. அது நமக்குள்ளாக மறைந்திருக்கிற அந்த பெருமையினுடைய வெளிப்பாடு. And the Lord speaks to us. ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார். Once, ஒரு முறை பேசுகிறார். Twice, இரண்டு முறை பேசுகிறார். We have heard many times. நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். Do we notice it? அதை நாம் கவனிக்கிறோமா? See the heart of the Lord in verse 18. 18ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்கள். He keeps back his soul from the pit and his life from passing over into Sheol. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். To keep man from pride, to keep man from hell. மனுஷனை பெருமையிலிருந்து காக்கும்படிக்கும் அவனை நரகத்துக்கு போவதிலிருந்து காக்கும்படிக்கும், to keep him away from pride and to abide in humility. பெருமையை விட்டு தூரமாய் இருக்கவும் தாழ்மையிலே தரித்திருக்கவும் அவர் விரும்புகிறார். That is why the Lord sometimes allows many trials in our life. அதனால்தான் அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். And through our trials he wants to bless us. அந்த சோதனைகளின் மூலமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். We read this in Psalm 66. சங்கீதம் 66லே நாம் வாசிக்கிறோம். You might have read it you might have heard it many times, you have read it many times. நீங்கள் अनेक முறை இதை கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம். This is from verse 10 to 12. 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. We don't know who wrote this psalm. இந்த சங்கீதத்தை யார் எழுதினது என்று நமக்கு தெரியவில்லை. But a profound truth is coming up. ஒரு ஆழமான சத்தியம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. You have tried us, O God, you have refined us as silver is refined, you brought us into the net, you laid a oppressive burden upon our loins, you made men ride over our heads, we went through fire and through water, yet you brought us out into a place of abundance. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆகிலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Different types of trials this psalmist is speaking about. சங்கீதக்காரன் வித்தியாசமான சோதனைகளை குறித்து எழுதுகிறார். But finally he says the Lord's desire is to bring us to the place of abundance. ஆனால் கடைசியிலே ஆண்டவருடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது என்றால் நம்மை அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. Not earthly blessings, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, but the place of abundance where we can have more than abundant grace of God. நாம் தேவனுடைய அபரிமிதமான கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிற இடமாகிய அந்த செழிப்பான இடத்துக்கு நம்மை, that's a place of humility. அதுதான் தாழ்மையின் இடம். The Lord allows us to go through trials so that we will at the end we will learn humility and abide in that humility. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதித்து அதனுடைய முடிவிலே நாம் தாழ்மையை கற்றுக்கொண்டு அந்த தாழ்மையிலே நிலைத்திருக்கும்படியாக அப்படி செய்கிறார். At the end of trials, இந்த எல்லா சோதனைகளினுடைய முடிவிலேயும், even after the trials we can become proud. அந்த சோதனைகளின் முடிவிலேயும் கூட நாம் பெருமை அடைய முடியும். God allows trials. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். We come out of it. அதை விட்டு நாம் வெளியே வருகிறோம். And sometimes given an opportunity we testify to others. சில சமயங்களிலே நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை குறித்து நாம் மற்றவர்களிடத்திலே சாட்சியம் சொல்லுகிறோம். But even in that there could be a subtle pride of exalting ourselves. அப்படி சொல்லுகிற காரியத்திலும் கூட நம்மை நாமே உயர்த்துகிறதான ஒரு பெருமைக்கான சோதனை இருக்கிறது. Maybe after a sickness the Lord has healed us.
ஒருவேளை ஒரு வியாதிப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். Even in that could be a little boasting of self. அதிலேயும் கூட சுயத்தை மேன்மை பாராட்டுகிற ஒரு பெருமை இருக்க முடியும். Yeah, after all the trials, still if a pride is, whatever the light I have, if pride is there, I have not learned the lesson through the trial. சோதனைகளின் முடிவிலே எனக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தின்படி இன்னும் என்னிடத்திலே பெருமை இருக்குமானால் நான் அந்த தாழ்மையான இடத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை. God's desire is that at the end of the trial, whether it's a trial or a blessing, whatever it is, God wants me and all of us to be humble at the end. நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது சோதனைகளாக இருக்கலாம் அல்லது ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவைகளுடைய முடிவிலே நாம் எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று வருகிறார். அந்த இடம் இந்த மனத்தாழ்மையின் இடம். I want to show two examples in the scriptures. வேத வாக்கியங்களிலே இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். One is Job. ஒன்று யோபு. Two people who are mortally sick. ரெண்டு பேர் மிகவும் மரணத்துக்கு ஏதுவான நிலைமையிலே இருக்கிறார்கள். We can learn lessons from them. அவர்களிடத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். Need not be sickness. Need not be sickness like Job. யோபுக்கு வந்தது போல அது ஒரு வியாதியா இருக்க அவசியம் இல்லை. It could be a different trial. அது ஒரு வித்தியாசமான சோதனையா இருக்க முடியும். Probably it could be a bad boss, very angry boss at home, at office. அலுவலகத்திலே மிகவும் கோபமாய் இருக்கக்கூடிய நமக்கு மேலதிகாரியா இருக்க முடியும். Very tough boss. மிகவும் கடினமான ஒரு மேலதிகாரியா இருக்க முடியும். Always shouting. எப்பொழுதுமே உங்களை பார்த்து திட்டுக்கு சத்தம் போடுகிறவராக இருக்க முடியும். Or it could be your partner at home. அல்லது வீட்டிலே உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்க முடியும். Through anybody, any trials. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த சோதனையா இருந்தாலும் பரவாயில்லை. But for Job it's a sickness. ஆனால் யோபுவுக்கு அது ஒரு வியாதியா இருந்தது. Not only sickness, there was loss of property, loss of his children. வியாதி மாத்திரமல்ல, தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். Loss of his wealth. தன்னுடைய ஆஸ்தியை இழந்தார். But at the end, ஆனால் முடிவிலே, that's the beauty of Job. Good example about Job. அதுதான் யோபுவில் இருக்கிறதான நல்ல மாதிரி. At the end, Job realized the sovereignty of God. முடிவிலே யோபு தேவனுடைய அந்த சர்வ அதிகாரத்தை, சர்வ ஆளுகையை உணர்ந்து கொண்டார். See, Job was a righteous person. We all know that. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், யோபு ஒரு நீதிமான். Even in the Old Testament, when there was no law, he was living according to the standard of the new covenant. பழைய உடன்படிக்கையே இல்லாத நாட்களிலே புதிய உடன்படிக்கையின் தரத்திலே வாழ்ந்த மனுஷன் யோபு. Even many of us who are in a new covenant church, I don't know how many of us have really made a covenant with our eyes not to lust at a woman. புதிய உடன்படிக்கை சபையிலே இருக்கிற நம்மில் எத்தனை பேர் நம்முடைய கண்களோடு நான் ஒரு ஸ்திரீயை இச்சிக்க மாட்டேன் என்று எத்தனை பேர் நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் என்று தெரியவில்லை. How many of us made a covenant with our eyes, I will not look at a pornography picture. நான் ஒரு இணையதள ஆபாச படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று எத்தனை பேர் உங்களிலே உங்கள் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள்? Job did that. யோபு அப்படி செய்திருந்தார். Job 31:1. யோபு 31:1. I have made a covenant with my eyes, how then could I gaze at a virgin? என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? He trembled at the word of the Lord. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கினார். There was no written word. அங்கே எழுதப்பட்ட வேத வாக்கியம் ஒன்றும் இல்லை. But he heard God speaking to him. ஆனால் தேவன் அவரோடு பேசும் சத்தத்தை அவர் கேட்டார். He took it seriously. அதை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார். He made a covenant with his eyes. தன்னுடைய கண்களோடே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். I believe he lived according to Romans 12:1 and 2 every day. ஒவ்வொரு நாளும் ரோமர் 12:1-2 வசனங்களின்படி யோபு வாழ்ந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். He lived a righteous life. ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். He gave his body, as a living sacrifice to the Lord every day. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தார். He presented his bodies as a living and a holy sacrifice acceptable to God, which is the spiritual service of worship. He did that. தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார். That is why he could say in Job 1, the last words,
verse 21, 121. அதனாலே தான் யோபு 1:21 நாம் இப்படி வாசிக்கிறோம். In the midst of the loss, இந்த வசனத்தின் நடுப்பகுதியிலே verse 20, in the midst of the loss, அந்த இழப்பின் மத்தியிலேயும் verse 20, he tore his robe, shaved his head, he fell to the ground and worshipped, saying, the Lord gave and the Lord has taken away. Blessed be the name of the Lord. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். When we live such a life, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். When you live a life every day presenting your body as a living sacrifice to the Lord during the times of temptation, சோதனைகளின் மத்தியிலே உங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால், and you take every effort not to conform to this world, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீங்கள் பிரயாசம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்களானால், you know what is the temptation? அங்கே இருக்கிற சோதனை என்ன தெரியுமா? Pride, பெருமை. That is why Apostle Paul, after writing verses 1 and 2, you know what is the next verse he wrote? அதனால்தான் 1-2 வசனங்களை எழுதின பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? Because if we live this life, we will think ourselves as if somebody, we will think high of ourselves. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி விடுகிற அபாயத்தில் இருக்கிறோம் என்று அவர் அறிந்திருந்தார். That is why he wrote in verse 3, I say to everyone among you not to think more highly of himself than he ought to think. 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். Why is the temptation to think high of ourselves? நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி உயர்வாய் எண்ணுகிற சோதனை ஏன் இருக்கிறது? I am sacrificing my body as a living yielding my body as a living sacrifice to the Lord. என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற எண்ணம். I am doing a real spiritual worship. நான் மெய்யான ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறேன். I am not like the Pentecostal people who are shouting, speaking in tongues but living a bad life at home and office. அந்நிய பாஷையிலே பேசி சத்தமாய் துதித்துவிட்டு வீட்டிலே அலுவலகத்திலே மோசமான வாழ்க்கை வாழ்கிற பெந்தெகோஸ்தேக்காரர்களை போல நான் இல்லை என்று I am not like other Christians who are conforming to this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கிறிஸ்தவர்களை போல நான் இல்லை என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். I allow the word to renew my mind every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்னுடைய மனதை புதுப்பிக்க நான் அனுமதிக்கிறேன் என்று எண்ணுகிறோம். I seek the Lord to be filled with the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு தேவனை நான் தேடுகிறேன். It's a great danger when we live that life and when we see another brother or sister who are falling into sin, we will be tempted to think high of ourselves. நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்ற சகோதரனோ சகோதரியோ பாவத்திலே விழுகிறதை பார்க்கும் பொழுது நான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிற ஒரு சோதனையில நான் இருக்கிறேன். That was the problem of Job. அதுதான் யோபுவுக்கு இருந்த பிரச்சனை. That is the problem we all face. அதே பிரச்சனை தான் நாம் எல்லாருமே சந்திக்கிறோம். Spiritual pride. ஆவிக்குரிய பெருமை. The Lord allows some trials in our life to humble ourselves. நம்மை தாழ்த்தும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். We want to show the pride that's in us. நமக்குள்ளாக இருக்கிற பெருமையை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். He doesn't want us to destroy ourselves in Sheol. He doesn't want us to destroy ourselves in Sheol. பாதாளத்திலே நாம் அழிந்து போகிறதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. That is why he allowed some trials in Job's life, and towards the end, verse 40, chapter 42. அதனால் தான் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை அனுபவித்து கடைசியிலே 42ஆம் வசனத்தில் நாம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். I just want to show how to what place he came towards the end. முடிவிலே எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு யோபு வந்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். At the end of his trials, தன்னுடைய சோதனைகளுடைய எல்லா சோதனைகளுடைய முடிவிலே, at the end of his Job's trial, யோபுனுடைய சோதனைகளுடைய முடிவிலே, he said, verse 2, 2ஆம் வசனம், I know that you can do all things, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், and that no purpose of yours can be thwarted. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Saying, Lord, I am seeing you on the throne. ஆண்டவரே, நான் உம்மை சிங்காசனத்திலே நான் பார்க்கிறேன். You are almighty God. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். You can do anything.
நீர் எதையும் செய்ய முடியும். But everything is under your control. எல்லாமே உம்முடைய ஆளுகைக்கு கீழாய் இருக்கிறது. You planned everything for my life. என்னுடைய வாழ்க்கைக்கென்று நீரே சகலத்தையும் திட்டம் செய்திருக்கிறீர். I walk according to an appointed way, appointed by you. நீர் நியமித்த பாதையிலே நான் ஓட நான் விரும்புகிறேன். He came to the place of faith. அந்த விசுவாசத்தின் அந்த இடத்துக்கு அவர் வந்தார். He had that faith and confessed it. அந்த விசுவாசத்தை கொண்டு அதை விசுவாசத்தை உடையவராய் அதை அறிக்கை செய்தார். And not only that, he confessed. அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை அறிக்கையும் செய்தார். Who is this that hides counsel without knowledge? Therefore I have declared that which I did not understand, things too wonderful for me which I did not know. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். He was simply confessing, Lord, I was so proud. இதை அவர் சொல்லுகிறது, செய்கிற அறிக்கை என்னவென்றால், ஆண்டவரே நான் பெருமையாக இருந்தேன். Even in the midst of the trials, I was so proud about myself. இந்த சோதனைகளின் ஊடேயும் கூட நான் என்னை குறித்து நான் மிகவும் பெருமையுடையவனாக இருந்தேன். I was thinking high of myself because I lived a righteous life. நான் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே என்னை குறித்து மிகவும் அதிகமாய் எண்ணிக்கொண்டிருந்தேன். So Lord, I spoke many things in my pride. ஆண்டவரே, என்னுடைய பெருமை நிமித்தம் நான் அநேக காரியங்களை நான் பேசினேன். I did not understand that. அதை நான் அறியாதிருந்தேன். It was too wonderful. I did not understand all those things what I spoke, Lord. நான் பேசின காரியங்கள் எல்லாம் இது அறியாமல் பேசி இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது ஆண்டவரே. And now in verse 4, 4ஆம் வசனத்திலே இப்பொழுது சொல்கிறார், I'll ask you and you instruct me. நான் உம்மை கேட்பேன், நீர் எனக்கு போதியும் என்று சொல்கிறார். You instruct me now, Lord. இப்பொழுது நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே. He is surrendering his life. தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். You speak to me, Lord. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். I listen and obey. நான் உமக்கு கேட்டு நான் கீழ்ப்படிவேன். I have verse 5. 5ஆம் வசனம், I have heard of you by the hearing of ear, but now my eyes sees you. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Now I see the goodness behind all the trials you allowed in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்த எல்லா சோதனைகளின் பின்னாலேயும் இருக்கிறதான அந்த உம்முடைய நன்மையை, அந்த தயையை நான் பார்க்கிறேன். Now I see my need. இப்பொழுது என்னுடைய தேவையை நான் பார்க்கிறேன். You speak, Lord. பேசும் ஆண்டவரே. I repent in dust and ashes. I retract whatever I spoke and I repent in dust and ashes. நான் பேசின எல்லாவற்றையும் நான் திரும்ப எடுத்துக்கொண்டு என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். Job came to the place of humility at the end of his trial. தன்னுடைய எல்லா சோதனைகளினுடைய முடிவிலேயும் யோபு அந்த தாழ்மை என்கிற ஸ்தானத்திற்கு வந்தார். The Lord then stood with him. ஆண்டவர் then stood with Job. ஆண்டவர் யோபோடு நின்றார். Verse 8. 8ஆம் வசனம், Therefore he was telling to Job's friend, take for yourself 7 bulls and 7 rams and go to my servant Job and offer up a burnt offering for yourself, and my servant Job will pray for you, for I will accept him, so that I may not do with you according to your folly, because you have not spoken of me what is right, as my servant Job has. 8ஆம் வசனத்திலே யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். Verse 10. 10ஆம் வசனம், The Lord restored Job. யோபு இருந்த எல்லாவற்றை பார்க்கணும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சிறையிருப்பை மாற்றினார். The Lord restored the fortunes of Job when he prayed for his friends, and the Lord increased all that Job had twofold. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். It's a place of abundance. அதுதான் அந்த அபரிமிதத்தின் ஸ்தானம், இடம். As we read in Psalm 66. சங்கீதம் 66லே வாசித்த அந்த செழிப்பான இடம் அதுதான். Not just earthly blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, the place of where we receive more than abundant grace. நாம் மிகவும் அதிகமான கிருபையை பெறுகிற அந்த இடம்.
that we can have it twofold. நாம் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளுகிற அந்த இடம், That is what the Lord restored. அதைத்தான் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார். That is the place the Lord brought Job. அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் யோபுவை கொண்டு வந்தார். Yeah, he was humble earlier. When we in chapter 1, ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு அந்த சமயத்திலே தாழ்மையுள்ளவராய் தான் இருந்தார். Because he was humble, he didn't accuse God for all the loss. தாழ்மையாய் இருந்தபடினாலே தான் தனக்கு நேரிட்ட எல்லா இழப்பிலும் தேவனை அவர் குற்றப்படுத்தவில்லை. Even today many Christians accuse God if they lose something. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட ஏதோ அவர்கள் இழந்து விட்டால் தேவனை அவர்கள் குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். But Job did not do that. He was humble. ஆனால் யோபு தாழ்மை உள்ளவராய் இருந்தபடினாலே அவற்றிலே ஆண்டவரை அவர் குற்றப்படுத்தவில்லை. But the end of the trial, ஆனால் சோதனைகளுடைய முடிவிலே he came to a place of abundance. ஒரு செழிப்பின் இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார். Those who are humble seek humility. தாழ்மை உள்ளவர்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள். He grew in humility. அவர் மனத்தாழ்மையிலே வளர்ச்சி அடைந்தார். Lord gave him grace because of his humility. அவருடைய தாழ்மை நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுத்தார். That was one example. அது ஒரு உதாரணம். That's a good example. அது ஒரு நல்ல உதாரணம். There's another bad example. ஒரு கெட்ட உதாரணமும் இருக்கிறது. We can learn from that example also. அந்த உதாரணத்திலிருந்தும் நாம் மாதிரியிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். There's another person who was mortally ill. மிகவும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டிருந்த இன்னொரு மனுஷன். Not only sickness was his problem. அந்த வியாதி மாத்திரம் அவருக்கு பிரச்சனை இல்லை. He faced a war. அவனுக்கு ஒரு யுத்தமும் இருந்தது. We read about King Hezekiah. எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read in 2 Kings. 2 ராஜாக்களிலே நாம் வாசிக்கிறோம். Chapter 18. 18ஆம் வசனம். In chapter 18 and 19 we read about the war that he faced. 2 ராஜாக்கள் 18 19 அதிகாரங்களிலே அவன் சந்தித்த அந்த யுத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Maybe we also face some war in office or at home. ஒருவேளை நாமும் கூட நம்முடைய அலுவலகங்களிலும் வீடுகளிலும் யுத்தத்தை சந்திக்க முடியும். We read in verse 18 and 19. 18 19 நாம் வாசிக்கிறோம். In chapter 18 and 19. 18 19 அதிகாரங்களிலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். That's a story, good story. அந்த யுத்தத்தினுடைய அந்த கதை. King it says the 18:13. 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The 14th year of King Hezekiah, Sennacherib, king of Assyria, came up against all the fortified cities of Judah and seized them. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்தான். And his spokesman spoke very harshly to discourage people of Judah. அவருடைய ஸ்தானாபதிகள் மிக கடினமாக பேசி அவர்களை சோர்வடைய செய்யும்படியாக யூத ஜனங்களை பார்த்து பேசுகிறான். They were all discouraged. அவர்கள் எல்லாரும் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். And the king with all the priests, elders of the priest, they humbled themselves and went to prophet Isaiah. இந்த ராஜா தன்னுடைய மூப்பர்கள், ஜனத்தின் அதிபதிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களை தாழ்த்தி ஏசாயாவினிடத்திலே போகிறார்கள். And the Lord spoke through Isaiah and encouraged them. ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக பேசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். Verse 19:6. 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். In the middle it says, don't be afraid because of the words that you have heard. அவர் சொல்கிறார், நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். In verse 7, I will make that king fall by the sword in his own land. அவனை தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன். And Hezekiah prayed a prayer. We read that in verse 15 onwards. 15ஆம் வசனத்திலிருந்து எசேக்கியா ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். And the Lord gave him victory. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார். And we read in 2 Chronicles 32. 2 நாளாகமம் 32லே நாம் வாசிக்கிறோம். It says verse 22. 22ஆம் வசனம். The Lord saved Hezekiah and the inhabitants of Jerusalem from the hand of Sennacherib, the king of Assyria,
and from the hand of all others, and guided them on every side. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். And many were bringing gifts to the Lord at Jerusalem and choice presents to Hezekiah, king of Judah, so that he was exalted in the sight of all nations thereafter. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். We also read in 2 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20ஆம் வசனத்திலேயும் 20ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். Another incident. இன்னும் ஒரு சம்பவம். Verse 1 onwards. 1ஆம் வசனம் முதல். He faced war and the Lord gave him victory. எசேக்கியாவுக்கு யுத்தம் வந்தது, கர்த்தர் அவனுக்கு அதிலே ஜெயத்தை கொடுத்தார். And another trial. இன்னும் ஒரு சோதனை. He became ill, mortally ill. அவன் மரித்து போகும் அளவுக்கு வியாதிப்பட்டான். The Lord sent a prophet, Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவனிடத்தில் அனுப்பினார். And told him, Hezekiah, set your house in order, for you shall die and not live. எசேக்கியா, நீ உன்னுடைய காரியங்களை வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீ மரிப்பீர் என்று சொன்னார். We read, how he responded to that word from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு அவர் எசேக்கியா எப்படி பதில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He turned his face to the wall and prayed to the Lord, saying, remember now, O Lord, I beseech you, how I walked before you in truth and with the whole heart, and have done what is good in your sight. And Hezekiah wept bitterly. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா, I did this for you. மிகவும் அழுதான். நான் இதை செய்தேன் என்று சொல்கிறான். I did a lot of work in the temple. தேவாலயத்திலே உமக்கென்று நிறைய காரியங்களை வேலைகளை நான் செய்தேன். I stood for you and I brought the people to you. உமக்கென்று நின்றேன், உமக்காக ஜனங்களை நான் கொண்டு வந்தேன். I did so many things for you, Lord. உமக்காக அநேக காரியங்களை செய்தேன் ஆண்டவரே. He was weeping bitterly. அவன் மிகவும் அழுதான். But the Lord in his mercy healed him. தேவன் தம்முடைய இரக்கத்திலே அவனை சுகப்படுத்தினார். Completely healed him. முற்றிலுமாக சுகப்படுத்தினார். And we read in 2 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read in 2 Chronicles 32 that he was exalted in the sight of all nations. A lot of people brought gift to them. 2 நாளாகமம் 32லே அநேகர் அவனுக்கு காணிக்கைகளையும் உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். சகல தேசத்தாருடைய கண்களிலும் அவன் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் என்று நாம் வாசித்தோம். And after he was miraculously healed, அவன் அதிசய விதமாக சுகப்படுத்தப்பட்ட பிறகு, instead of being thankful to the Lord, ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருப்பதற்கு பதிலாக, we heard during the time of praise and thanksgiving, துதி நன்றி செலுத்துதல் வேளையிலே நாம் கேட்டோமே, why we are not able to praise the Lord. ஆண்டவரை நாம் ஏன் துதிக்க முடியாமல் இருக்கிறது? If you are humble, we will be thankful. நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் நாம் நன்றியுள்ளவர்களாயும் இருப்போம். That's what we heard. The Lord spoke to us this morning. இந்த காலை வேளையிலே அதைத்தான் நாம் ஆண்டவர் பேச கேட்டோம். Humility. தாழ்மை. Again we read here in chapter 2 Kings 20:12. 2 ராஜாக்கள் 2:12 வாசிக்கிறோம். Hezekiah was miraculously healed and many kings came to know about it. எசேக்கியா அதிசயமாய் சுகப்படுத்தப்பட்டார். இதை குறித்து अनेक ராஜாக்கள் கேள்விப்பட்டார்கள். And the king of Babylon sent letters and present to Hezekiah. பாபிலோனின் ராஜா அதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். He sent a lot of people from Babylon. பாபிலோனிலிருந்து தன்னுடைய ஜனங்களை அனுப்பினான். You know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? Verse 13. 13ஆம் வசனம். Hezekiah listened to them.
எசேக்கியா அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டான். And showed them all his treasure house, the silver and gold and spices, everything. There was nothing in the house nor all in his dominion that Hezekiah did not show them. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. He was showing up. எல்லாவற்றையும் ஒரு காட்சிப்படுத்தினார். The spirit of exhibitionism. ஒரு காட்சிப்படுத்துகிற ஒரு ஆவி. Now we do a lot of things in the church also. சபையிலே நாம் அநேக காரியங்களை நாமும் செய்கிறோம். How we have to be careful from this spirit. இந்த ஆவியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். The spirit of showing up ourselves. நம்மை நாமே காண்பிக்கிற ஒரு ஆவி. Oh, I am doing all these things. நான் இந்த எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன். Oh, I am preaching nicely. நான் நன்றாக பிரசங்கிக்கிறேன். People appreciate it. ஜனங்கள் மெச்சிக்கொள்கிறார்கள். I sing nicely. நான் நன்றாக பாடுகிறேன். I organize things nicely. நான் காரியங்களை நன்றாக ஒழுங்கு செய்கிறேன். The spirit of doing all these things with the spirit of showing up. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு காட்சிப்படுத்தி ஒரு காண்பிக்கிற ஒரு ஆவியோடு செய்கிறது. That is the spirit of Babylon. இது பாபிலோனின் ஆவி. That the spirit of Babylonian Christianity. பாபிலோனிய கிறிஸ்தவத்தினுடைய ஆவி இது. In New Jerusalem, the true church, there cannot be such spirit. மெய்யான சபையாகிய எருசலேமிலே அப்படிப்பட்ட ஆவி இருக்க முடியாது. We have to cleanse ourselves, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஆவியிலிருந்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள We have வேண்டும். to judge ourselves continuously. நம்மை நாமே தொடர்ந்தேர்ச்சியாய் நியாயந்தீர்த்துக் கொள்ள வேண்டும். We are having such a flesh like Hezekiah. எசேக்கியாவை போலவே நாமும் அதே மாம்சத்தை நாம் கொண்டிருக்கிறோம். The tendency to show up. நம்மை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு tendency to project ourselves. நம்மை நாமே முன்னிறுத்தக்கூடிய ஒரு மனோபாவம். Oh Lord, may save all of us. ஆண்டவர் இந்த ஆவியிலிருந்து நம்ம எல்லாரையும் ரட்சிப்பாராக. Because it's a dangerous spirit. ஏனென்றால் இது மிகவும் அபாயகரமான ஒரு ஆவி. In the church of God, தேவனுடைய சபையிலே, in the church of Jesus Christ, கிறிஸ்துவினுடைய சபையிலே such spirit of Babylon cannot be there. பாபிலோனுடைய அப்படிப்பட்ட ஆவி இங்கே இருக்க முடியாது. Should not be there. அது இருக்க கூடாது. We have to cleanse ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். I have to cleanse myself. நான் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள All வேண்டும். of us have to cleanse ourselves. நாம் யாவரும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். The reason, the danger is, அதில் இருக்கிறதான அபாயம் என்னவென்றால், when he did that, அதை அவன் செய்த பொழுது God pronounced judgment immediately. உடனடியாக ஆண்டவர் அவன் மீது ஒரு நியாய தீர்ப்பை அங்கே செய்தார். That is the danger of showing ourselves, projecting ourselves, showing up, trying to exhibit our talents before others. நம்மை நாமே காட்சிப்படுத்துகிறவர்களாயும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர்களாயும் நம்முடைய தாளந்துகளை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறவர்களாயும் இருக்கிற ஆவி. We read in verse 15. 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 14 onwards. 14 இருந்து நாம் வாசிக்கிறோம். The prophet came to Hezekiah and said to him, what did these men say and from where they have come to you? And in verse 15, what they have seen in your house. Verse 15. 15ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? They have seen all that is in my house. I showed everything. There is nothing among my treasures that I have not shown them. என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். Verse 16. 16ஆம் வசனம். Then Isaiah said to Hezekiah, hear the word of the Lord. அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும். It's not only to Hezekiah. எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, to everyone who has this spirit of exhibition, of the spirit of Babylon. பாபிலோனின் ஆவியாய் இருக்கக்கூடிய இந்த தன்னை காட்சிப்படுத்துகிற ஆவியை கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குமான தேவனுடைய வார்த்தை இது. Behold, the days are coming when all that is in your house and all that your fathers have laid up in store to this day will be carried to Babylon. Nothing shall be left, says the Lord. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். Verse 18. 18ஆம் வசனம். It does not only affect that person, அந்த நபரை மாத்திரம் அது பாதிக்கிறதில்லை, it affects the next generation also. அது அடுத்த தலைமுறையும் அது பாதிக்கிறது. Verse 18. 18ஆம் Some of your sons who shall issue from you, whom you will beget,
will be taken away, and they will become officials in the place of the king of Babylon. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். God's judgment came immediately. தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாக அங்கே வெளிப்பட்டது. That is how he hate the spirit of Babylon in his church. அந்த அளவுக்கு தான் தேவன் தம்முடைய சபையிலே பாபிலோனிய ஆவி இருக்க கூடாது என்று விரும்புகிறார். How we all need to cleanse ourselves. எவ்வளவாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. Especially those of us who have gifted in some way or other. ஏதோ ஒரு விதத்திலே தாளந்து பெற்ற அவர்கள் விசேஷமாக அவர்கள் எவ்வளவாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. At the end of the trial he became proud. அந்த சோதனைகளின் முடிவிலே அவன் பெருமை உள்ளவனாய் மாறினான். 2 Chronicles 32 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் verse 25. 25ஆம் வசனம். This is the proof of not learning humility. தாழ்மையை not learning humility. தாழ்மையை கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான நிரூபணம் இது. As we heard, when there is no humility, there won't be any thankfulness. தாழ்மை இல்லாத இடத்திலே அங்கே நன்றி அறிதலும் இருக்காது என்று நாம் கேட்டதைப் போல. Verse 25. 25ஆம் வசனம். You know, he was protected from Sennacherib. சனகரிப்பினுடைய அந்த யுத்தத்திலிருந்து காக்கப்பட்டான். He was protected from the sickness. வியாதியிலிருந்து காக்கப்பட்டான். Verse 25. But Hezekiah gave no return for the benefit he received because his heart was proud. 25ஆம் வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். Therefore wrath came on him and on Judah and Jerusalem. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. Towards the end, முடிவிலே after receiving the blessings, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதனுடைய முடிவிலே, after healed from the sickness, அந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்தப்பட்ட பிறகு his heart became so proud. அவனுடைய மனது மேட்டிமையானது. Job became humble. யோபு தாழ்மையுள்ளவரானார். Hezekiah became proud. எசேக்கியா மேட்டிமையானான். We read in verse 31. 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். God, verse 31, God left him alone only to test him, that he might know all that was in his heart. அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை விட்டுவிட்டார், கைவிட்டார். That he must realize his pride. தன்னுடைய பெருமையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விட்டுவிட்டார். Verse 26, finally it says, you know, Hezekiah humbled the pride of his heart, both he and the inhabitants of Jerusalem. 26ஆம் வசனம். எசேக்கியாவின் மனமேட்டி நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால். God should not leave us alone. தேவன் நம்மை கைவிட்டு விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. Personally, தனிப்பட்ட விதத்திலே God should not leave our family alone. நம்முடைய குடும்பத்தை தேவன் கைவிட்டு விடக்கூடாது. God should not leave our church alone. நம்முடைய சபையை தேவன் தனியே விட்டுவிடக்கூடாது. If we don't cleanse ourselves, நம்மை நாமே சுத்திகரியாமல் இருந்தோமானால் he will only stand outside. நாம் வெளியிலே தான் நிற்க வேண்டும். That is he will be standing outside. அவர் வெளியிலே தான் நிற்பார். That's what we see in the Laodicean church. அதைத்தான் லவோதிக்கியா சபையிலே நாம் நடந்ததை பார்க்கிறோம். They heard lot of truths. ஏராளமான சத்தியங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். From Paul. பவுலிடத்திலிருந்து கேட்டார்கள். Wonderful new covenant truths like we hear. நாம் கேட்கிறதை போல அற்புதமான சத்தியங்களை பவுலிடத்திலிருந்து அந்த சபையினர் கேட்டிருந்தார்கள். But at the end they were so proud. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் முடிவிலே அவர்கள் மிகவும் மனமேட்டிமையுடையவர்களாக இருந்தார்கள். Oh, I am rich. நான் ஐஸ்வரியவான் என்று சொன்னார்கள். Oh, I am wealthy. நான் ஐஸ்வரியவான், ஆஸ்தி உள்ளவன். I have need of nothing. எனக்கு தேவை ஒன்றும் இல்லை.
Let us see our own need. நம்முடைய சொந்த தேவையை நாம் உணர்ந்து கொள்வோம். பார்ப்போம். God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார். And he wants us to be protected from going to Sheol. பாதாளத்துக்கு போய் முடிவடைவதை விரும்பாமல் தேவன் நம்மை காக்க விரும்புகிறார். He doesn't want him to oppose us. நாம் அவருக்கு எதிர்த்து he doesn't want us. He doesn't want to oppose us. அவர் நம்மை எதிர்த்து நிற்காமல் இருக்க அவர் விரும்புகிறார். That is why he has warned us. He opposes the proud, gives grace to the humble. அவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். Let us see the example of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை நாம் பார்ப்போம். And learn humility from him. அவரிடத்திலிருந்து மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம். The Lord said, I am humble and gentle and humble. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Learn from me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். We'll all grow in that. நாம் எல்லாருமே அந்த வழியிலே நாம் போவோம். Personally, as a family and as a church. தனிப்பட்ட விதத்திலேயும் குடும்பமாகவும் சபையாகவும் நாம் அந்த வழியிலே நடப்போம். Let us come to the place of abundance in our personal life, family life and church life. நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையிலே நாம் இந்த செழிப்பான இடத்துக்கு நாம் வந்து விடுவோம். We'll have the abundant grace of God. தேவனுடைய அபரிமிதமான அந்த செழிப்பான கிருபையை பெறுகிற இடத்துக்கு நாம் வந்து விடுவோம். May the Lord bless us like ஆண்டவர் நமக்கு உதவி கிருபையை He will do that when we humble ourselves, we judge ourselves. நம்மை தாழ்த்தி நம்மை நிதானித்து நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது ஆண்டவர் அதை நம்மிடத்தில் செய்வார்.